ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரை செய்யலான்னு சொல்லிவிட்டு அம்மாவை உருளைக்கிழங்கு வேக வைக்க சொன்னோம். ஆனால் உருளைக்கிழங்குலாம் என்னாச்சு பார்த்தீங்களா? நல்லா நிறைய வெந்ததுனால உருளைக்கிழங்கே காணுங்க. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எல்லோரும் கட்லைட் செய்யலான்னு ஐடியா பண்ணோம். அதுக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. அந்த கட்லைட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். கரம் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாவோட ஊறட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டோம். கட்லைட்டுக்கு முக்கியமாக ப்ரெட் கிராம்ஸு தேவைங்க. அதில் டிப் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால ப்ரெட் கிராம்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நானும் தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து அழகாக ரவுண்டு ஷேப்பில் கட்லைட்டெல்லாம் ரெடி பண்ணி தட்டி ப்ரெட் கிராம்ஸில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட்லைட் சாப்பிட்ணுன்னா சாஸ் இருந்தால் தானேங்க நல்லாயிருக்கும். அதனால் சாஸையும் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து இதை முதல்ல நாங்கள் எங்கள் மாமனாருக்கு கொடுத்தோம். அவரும் டேஸ்ட் பண்ணி சூப்பர்னு சொல்லிட்டாரு.